ஹலோ எவ்ரிவன் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்ப அட்டகாசமான ரெசிபியான மீன் பொளிச்சது கேரளா ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு துண்டு மீன் எடுத்துட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சை சாறு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். மீன் பொளிச்சது துண்டு மீனுங்களை வச்சு செய்யணும், இல்லை முழு மீனை வச்சும் செய்யலாம். ரெண்டுமே அருமையாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மீனை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் கருவேப்பிலை பூண்டு போட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், மீன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் 1/2 மூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு எடுத்தா சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீனை பொதிக்கிறதுக்காக வாழை இலை எடுத்து அதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேகமே ஃப்ரை பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலையும் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை போட்டுட்டு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மீனையும் அந்த மீன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்ல கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 4 பக்கமும் நல்லா சுற்றி பொட்டலை மாதிரி மடித்து நூல் போட்டு கட்டிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட அதர் வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தோசை தவாவில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு 4 நிமிஷம் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் சூப்பரான மீன் பொளிச்சது ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் வாசனையோட வாழை இலையில் பொரிஞ்சு செய்கிறனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.